அவ்வளோதான். முடிஞ்சுது. இன்னைக்கு பேடன்ட் கம்ப்ளீட் பண்ணிறலாம். சரியா? சரிங்கய்யா. ஆமா. இதுவரைக்கும் இது வந்து எல்லாம் படிச்சு பார்த்துட்டு, அந்த ஃபார்ம் 9 அப்படி கொண்டு வந்துரலாம். எப்போ நீ பண்ண நீ வீட்ல இருந்தே பண்ணலாமா? அங்க போய் தான் பண்ணலாமா? வீட்ல இங்க இருந்தே பண்ணலாமா? ம். வேற ஏதாவது கூடுதல் அந்த அதாவது நம்ம வந்து தன்மின்கண் சேர்த்திக்க முன்னாட. அப்ப தன்மின்கண் பானு, நானும், பீட்டா அப்படி அந்த ஹெட்லைன் நல்லா இருக்கான்னு பாரு. தன்மின்கண் முன்னாட சரியா? சரிங்கய்யா. ஆமா. அது அங்க போய் அப்புறம் $125 கட்டி விட்டுறாதீங்க. அத பண்ணி முடிச்சுக்கோ. அடுத்தது வந்து ஃபார்ம் இன்னும் 2 தானே இருக்குது. ஃபார்ம் 9 பண்ணோம்னா, அப்புறம் ஃபார்ம் 10 தானே. அது குளோபாலுக்காக குடுக்குறது. உலக அளவும் தழுவிய பார்க்குறது. இந்த ஃபார்ம் 9 கட்டினாவே அவன் சர்ச் பண்ணிருவான். சரியா? ஆமா, ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் நம்ம தான் மொத்தமே 3 ஸ்டெப் தான் இருக்கு. மொத்தமாவே ஆமாமா. ஃபார்ம் 9 இது பண்ணாவே போதுங்க. அதுதான் அது முக்காவாசி வேலைய அதுவே முடிச்சிரும். ஆ அதனால நம்மது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அத தான் அனுப்பிச்சிருக்கேன். அந்த 20 கேரக்டர் இருக்குது. அது இந்த கிராஃபைனுக்கு வந்து என்ன இந்த கிராஃபைட்டுக்கு வந்து 20 அல்ல. அது மல்டி டைமென்ஷனல். அது வந்து எவல்யூஷன் ப்ராசஸ் ஆயிட்டே போகுது. அதாவது தண்ணீருக்கு மாறிக்கும், நீருக்கு மாறிக்கும், காற்றுக்கு மாறிக்கும். காற்றுக்கு வந்ததுன்னா, காத்துல இருக்க நைட்ரஜன் எடுக்கும். தண்ணிக்கு போச்சுன்னா, அந்த ஐசோடோப்ன்னு எடுக்கும். அதாவது டியூட்டீரியம் டயட்லருந்து நைட்ரன ஏர்பஸ் பண்ணிக்கும். அதாவது இத வந்து 1979ல நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. வீக் ஃபோர்ஸுக்கு. ஆனால் அத 50 வருஷமா யாரும் கண்டுக்கல. 50 வருஷமா யாரும் கண்டுபிடிக்கல. நான் கண்டுபிடிச்சுட்டேன்ல. நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் பயன்படுத்துறாங்க. அதுவும் ஆபத்து. அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மின்சாரத்த கடத்துறாங்க. அது ரைட்டு. கிராவிட்டில வந்து தண்ணீலருந்து மின்சாரம் எடுக்குறாங்க. ரைட்டு. இப்போ நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிச்சு 1979ல கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்குனாங்க. அ ஜ அ ம். பாகிஸ்தானை சேர்ந்த விஞ்ஞானி பேரு அப்துல் சலாம் அவருக்கு நோபல் பரிசு. அப்ப அதே மாரி வின்பர்க் அமெரிக்காவை சேர்ந்த வின்பர்க் அவருக்கு ஒரு நோபல் பரிசு. அதேபோல கிளாஷோ அப்படிங்கிற ஒரு அமெரிக்க விஞ்ஞானி. அவங்க 2 பேத்துக்கும் அமெரிக்காவை சேர்ந்த 2 ம். பேத்துக்கும் அப்புறம் பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கும் நோபல் பரிசு கிடைச்சது. அதாவது இது வந்து அணுக்கரு நடு டிவிஷன் ஒண்ணு இருக்குனாங்க. அந்த அணுக்கரு நடு டிவிஷன் தான் இது. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அண்ணே? நீங்க ஒண்ணு செஞ்சுட்டியே நீ வீட்ல. மேல எரிச்சிட்டு இருக்கான்னு பாருங்க. எரிச்சிட்டு இருக்கா? அது இன்னும் அப்படியே பளிச்சுன்னு தாங்க எரிஞ்சுட்டு இருக்கு. எப்படி சாத்தியத்துக்கு அடுத்து எத்தன நாள் ஆச்சு? இது 80 நாளைக்கு மேல இருக்கும். ம். 70 நாளைக்கு 80 நாளைக்கு மேல இருக்கும். எத்தன? 70 நாளைக்கு மேல இருக்குங்க. ம். அது எரிஞ்சுட்டே இருக்கும். அது பச்சை லைட் மாத்தி விட்டுருங்க. அதுவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பச்சை லைட் வச்சுங்க பச்சையிலே வெள்ளை எரியும் பாரு. 2 ஒண்ணு வெள்ளை, ஒண்ணு பச்சை ஒண்ணு போட்டிருப்பேனே. ஆமாங்கய்யா. வெள்ளையனு படிச்சேன். எப்படி? அதுதான் இது. அப்ப இந்த க இந்த கிராஃபைட் குச்சி ஒட்டுன உடனேயே அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருந்து நியூக்ளியர் ரியாக்ஷனா மாறுது. என்னவா மாறுது? கெமிக்கல்ல இருந்து நியூக்ளியரா மாறுது. நியூக்ளியர் வீக்கா மாறுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கெமிக்கல் ஃபோர்ஸ்ல இருந்து நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸா மாறுது. என்னது? வீக் ஃபோர்ஸா மாறுது. ஐயா! நீ மிகப்பெரிய நோபல் பரிசு நோக்கி போயிட்டு இருக்கிற தெரியுமா? எத நோக்கி போயிட்டு இருக்கிற? புரியுதுங்க. நோபல் பரிசு நோக்கி போயிட்டு இருக்கேன். ஆ சாதாரண ஆள் கிடையாது நீ. அதனால தான் சொல்றேன். அதெல்லாம் கண்டுக்காம விட்டுர்றேன் நானு. சரி திங்க் பண்ணிட்டு தான் இருக்கிற நீ. நான் எழுதுறதெல்லாம் பார்த்துரு. அத்தனையும் படிச்சிரு. அப்படியே அந்த பாயிண்ட் பாருங்க. அந்த 20 பாயிண்ட் நான் கேட்டிருந்தேன். அந்த 20 பாயிண்ட் நீ சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அது எவல்யூஷன் ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லிருங்க. என்னது? எவல்யூஷன் ப்ராசஸ். அதாவது எவல்யூஷன் ப்ராசஸ்ன்னு எந்தெந்த சூழலுக்கு போகுதோ அது அதுக்கு அடாப்ட் ஆயிக்கும். அதாவது எது எதுக்கு போகுதோ அது அதுக்கு அடாப்ட் ஆயிக்கும். இந்த கிராஃபைட்டுக்கு மட்டும் தான் அதான் யுரேனியத்துக்கு கிடையாது, தோரியது யுரேனியத்துக்கு கிடையாது, புளூட்டோனியத்துக்கு கிடையாது, தோரியத்துக்கு கிடையாது. இதுதான் அணுக்கரு விசையின அடிப்படை அந்த அந்த ஃபியூலா வரும். நீங்க வந்து அணுமின் நிலையமா இருந்தால் ஃபியூல் வேணும் இல்லையா? ஒண்ணா யுரேனியத்த குடுத்தாகணும். அல்லது புளூட்டோனியம் குடுக்கணும். அல்லது தோரியம் குடுக்கணும். புரியுதா? இதெல்லாம் ம். குடுத்தா தீர்ந்து போயிரும். இது மட்டும் தான் இந்த கிராஃபைட் மட்டும் தான் காத்துல இருக்கும் பொழுது, அ அந்த காத்துல இருக்கிற நைட்ரஜன் 14ங்கிறது தான் பேரே தவிர, அது நியூட்ரான உள்ள இதுக்கு நியூட்ரான் தான் தேவை. நியூட்ரானை நியூட்ரானை உறிஞ்சுகிறது. அதுக்கு நியூட்ரான் மாடரேட்டர்ன்னு பேரு. அதத்தான் 1942ல என்ரிகோ ஃபெர்மி வந்து அமெரிக்காவுல எது கட்டுறாரு? அந்த முதல் சின்ன அணுக்கரு உலை கட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அ அந்த அதிலிருந்து அணுகுண்டு தயாரிச்சு தான் 1943லயே ஜப்பான் மேல குண்ட போட்டானுங்க. ஜப்பான் மேல குண்ட போட்டாங்க. மூங்க போட்டுறலாம். ஏன்னா இங்க இருந்து தான் தயாரிச்சாங்க. புரியுதா? அப்ப ம். இந்த அம்மா வரல. நிசாமேட்டர் அதெல்லாம் வரமாட்டேன்ட்டாங்க. இந்த மாரி ஆள கொலை செய்யறதுக்காக நான் கண்டுபிடிக்கல. அதெல்லாம் நான் வர முடியாது அப்டின்ட்டாங்க அந்த அம்மா. சரி. அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ரைட் நான் வந்துட்டேன். அந்த என்ரிகோ ஃபெர்மி என்ன சொல்லியிருக்காருன்னா,
அந்த நியூட்ரான் வந்து பயங்கரமா வருது. அதுதான் ஆள சாகடிக்கிறது. அணுவிலேயே வெடிச்சிரும். அத தடுத்து நிறுத்தி உறிஞ்சி, நம்ப தடுத்து நிறுத்துற உறிஞ்சி தன்மை வந்து கிராஃபைட் இருக்குன்னு சொல்லி முடிச்சாரு. இப்ப நான் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, சரி அந்த கிராஃபைட்லேருந்து உறிஞ்சு அப்படின்னா அதுக்கு நியூட்ரான் எங்கிருந்து வருது? அது அந்த அணு சிதறப்போ நியூட்ரான் அங்கிருந்து வருது. அது உறிஞ்சுக்குது. ஏன்னா, உண்மையாலுமே இயற்கையாகவே அங்க புரோட்டானுக்கும், நியூட்ரானுக்கும் தான் அடிப்படை. புரோட்டானும், நியூட்ரான் தான் உயிர கட்டமைக்கும். புரோட்டானையும், நியூட்ரானையும் சிதைக்கிறது அங்க வேல. சரி அப்ப சிதைக்கிறப்ப நியூட்ரான் தனியா பிரிஞ்சு வரப்ப பயங்கரமா வரும். ஒரு ஒரு சர்க்கரை அளவு ஒரே ஒரு சர்க்கரை அந்த வெள்ள சர்க்கரை இருக்கு இல்லையா? அந்த ஒரு சர்க்கரை அளவு நியூட்ரான் இருந்தா போதும். இந்தியாவுக்கே மின்சாரம் குடுக்கலாம். இந்தியாவுக்கே 1 வருஷத்துக்கு மின்சாரம் குடுக்கலாம். ம். ஒரே நியூட்ரானுடைய பருக்கை. ஒரே நியூட்ரான் பருக்கை 1 மில்லிகிராம் நியூட்ரான் ஸ்டாருடைய எஃபெக்ட் இருந்தால், இந்தியாவுக்கு 1 வருஷத்துக்கு என்ன குடுக்கலாம்? மின்சாரம் குடுக்கலாம். அதத்தான் நாம இங்க எடுக்குறோம். புரியுதா? அதனால இது சாகுறது இல்ல. இப்ப இது டெம்பரரி நாம செஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மினியேச்சர். என்னது? மினியேச்சர் தான். மினியேச்சர் என்ன அர்த்தம்? இது வந்து என்ன சொல்லியிருக்கேன்? புரோட்டோடைப். இது வந்து நம்ம வந்து நோபல் பரிசு வாங்குறதுக்கான புரோட்டோடைப். நம்ம தியரியே கூட குடுக்கல. பிராக்டிகலா குடுத்துட்டோம், செஞ்சு காமிச்சுட்டோம். நீ தண்ணீல போட்டு காமிச்சிரு. நான் ம். தண்ணீல எல்லாம் மாசக்கணக்குல தண்ணீல போட்டு பார்த்தாச்சு. எல்லாரும் தண்ணீல போட்டா இது செம்பு கம்பியா இருந்தா பரவால்ல. இது வந்து சாதாரண தகர கம்பி. அதனால 15 நாள்ல தளவு கட்டாயிரும். துருப்புடிச்சிருது. 2வது வந்து ஹைட்ரஜன் மம்மாரியா உற்பத்தி ஆகுது. ஹைட்ரஜன் ம். பாத்தியா? பார்த்தேங்கய்யா. ஆ, ஆ அதெல்லாம் நேர்ல செஞ்சு காமிச்சிரு. அ ஏன்னா, உங்க ஆசிரியருக்கு ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிருக்குது. உங்களுக்கு ஹெட் யாரு? சரி அதெல்லாம் எதுக்கு இந்த விஷயத்துக்கு பேசுவோம். அதனால இதான் விஷயம். அதாவது இது கம்ப்ளீட் ம். படிச்சாச்சு. நீங்க வந்து புரோட்டோடைப் செஞ்சு காமிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. என்னது? அவர் நேர்ல புரோட்டோடைப் நேர்ல கேட்கும்போது எடுத்துட்டு போயிரு. நீ தியரி முதல்ல அனுப்பிச்சிரு. நேர்ல காட்டும்பொழுது காட்டுற. அது என்னமோ ஒரு வக்கீல் மாரி வைக்க சொல்றான். அது என்னன்னு எனக்கு புரியல. அது என்ன வக்கீல் அவன் கேட்கறான்? ஏதோ ஒரு கைடு வச்சுக்கோணுங்கிறான். என்ன கைடு அது? சும்மா கேட்கறானா? கைடு இருந்தா அவங்களுக்கு கரெக்ட்டா சொல்லுவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆ, ஆ, அது ஆ. நம்மளேவும் பண்ணணும். கைடுன்னா அது வந்து ஒரு மாரி அஃபிஷியலா போயி, ம். அது குடுக்குற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிட்டு அஃபிஷியலா நாம எல்லாத்தையும் மூவ் பண்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆ. இது ஒரு தனிநபரா பண்ற மாரி இருக்கும். 2ம் வித்தியாசம் தான். ம். ஆ. சரி. அப்புறம் அவ்வளோதான் விஷயம். எப்ப பண்றியோ பண்ணு. அவ்வளோதான். வேற என்ன தேவை? அதான் அது கூப்பிட்டு பார்த்தேன். சரி அவ்வளவுதான். இங்க கூப்பிட்டு பாரு. அது நீ எப்ப பண்ணியோ பண்ணிக்கோ. நான் எல்லாம் பண்ணிட்டேன். நீ 1, 2 செஞ்சு பாரு. மேல எரிஞ்சிரு. அதுவே எடுத்து வச்சுக்க. அதுவே எடுத்து தண்ணீல போட்டு பாரு. அல்லது 2 எவரிடி இந்த அ என்னது டியூரசெல்ல வாங்கி பண்ணி பாரு. டியூரசெல் வாங்கி பண்ணி தண்ணிக்குள்ள போட்டுரு. ம். தண்ணி போட்டு நீயே வீடியோ எடு. 1 மணி நேரம் போட்டா போதும். ஒரு நாள் பூரா வச்சுட்டு எடுத்துரு. அவ்வளவுதான். என்ன இது இத்து போகுது? எது இத்து போகுது? அந்த கால் இத்து போகுது. 2வது என்ன மாரி கேஸ் வருது? என்னய்யா ஐயோ! ஒண்ணும் சாதாரணமே இல்ல. இது பேரு நியூட்ரோ புரோட்டான் பேர் வந்து யாருக்கு? நியூட்ரோ புரோட்டா. அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டே கிடையாது. நியூட்ரோ புரோட்டா. என்னது? நியூட்டோ புரோட்டான். நியூட்ரோ புரோட்டா மேக்னெட். அது எலக்ட்ரோ மேக்னெட்ங்கிற பேர மறந்துட்டு நியூட்ரோ புரோட்டா மேக்னெட். அது நியூட்ரா மேக்னெட் ஆர் புரோட்டா மேக்னெட். அப்ப என்ன பண்ணுதுன்னா, இந்த கிராஃபைட் என்ன பண்ணுதுன்னா, அந்த மாடரேட்டர் அவர் சொல்றாரு அது இருக்கட்டும். இது என்ன காத்துல வச்சோனே என்ன பண்ணுதுன்னா, அ அங்க அதுல வந்து சேம்பர்ல அது குளோஸ்டு சர்க்யூட். எது? அ அணு மின்சாரங்கிறது குளோஸ்டு சர்க்யூட். இது ஓப்பன் சர்க்யூட். குளோஸ்டு ம். சர்க்யூட் அந்த அந்த வெடிச்சு வர்றப்ப அது நியூட்ரான உறிஞ்சி தடை செஞ்சு வச்சுக்குது. இது ஓப்பன் சர்க்யூட் இருக்கிறப்போ, காத்துல இருக்கிற நியூட்ரான உறிஞ்சி உள்ள வச்சுக்குது. அப்ப அந்த இடம் காலியாகுது. அப்ப என்ன ஆகுதுங்காட்டி அது எமிட் ஆகுது. அங்கிட்டு இருக்கிற புரோட்டானை வெளிய தள்ளுது. வெளிய இருக்கிற நியூட்ரான் உள்ள உறிஞ்சிக்குது. இது ஒரு வினாடிக்கு பலாயிரம் தடவ நடக்குது. ஒரு வினாடிக்கு ம். அப்ப பலனா நடக்கும். அப்ப புரோட்டான் எக்ஸ்சேஞ்சர், நியூட்ரான் எக்ஸ்சேஞ்ச். புரோட்டான் அங்கிருந்து வருது. அங்க வந்தோனே அது நியூட்ரானா மாறிக்கும். அங்க அது அது நிலையற்றதுக்கு போகும். இது நிலையற்றது. அப்போ 2மே நிலையற்றது. அப்போ டபுள் வேக்கன்சி உண்டாகுது. உலகத்துல டபுள் வேக்கன்சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? டபுள் வேக்கன்சி. அது நியூட்ரான் வேக்கன்சி அண்ட் புரோட்டான் வேக்கன்சி. என்னது? நியூட்ரான் வேக்கன்சி, புரோட்டான் வேக்கன்சி. இப்படி சொல்லிட்டே போலாம் ஐயா. இப்படி சொல்லிட்டே போகலாங்க. இதுக்கு மட்டும் போலாம். இதான் விஷயமே. அப்புறம் மறுபடியும் உங்கட்ட பேசுறேன். அப்புறம் யோசனை பண்ணிக்கோ. ஒண்ணு செஞ்சு பாரு. முதல்ல செஞ்சு பார்த்து எனக்கு தண்ணீல போட்டு அனுப்பு. சரியா? வச்சுரட்டா? நன்றி. எப்படி இருக்கு? நம்ம ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு? இனியரோட ப்ராஜெக்ட்? நல்லா இருக்குங்கய்யா. 1979 புடிச்சது. இப்பதான் நேத்து படிச்சுட்டு இருந்தேன். அதுல உங்களுக்கு அப்புறம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல கூலும் விதி, மத்த எந்த விதி அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சொல்லப்படுகிற எந்த விதி இது பொருந்தாது. என்னது? எந்த விதியுமே பொருந்தாது.
அப்ப வந்து ஐன்ஸ்டீன் விதி பொருந்தாது, நியூட்டன் விதி பொருந்தாது. அப்புறம் என்னது? எல்லாம் கோவிந்தா தான். எல்லாமே கோவிந்தா தான். ஏன்னா இது குவாண்டத்துல போயிருது. இதுக்கு நியூட்ரோ புரோட்டான் பேரு. நியூட்ரோ புரோட்டானுக்கு இதுவரைக்கும் யாருமே விதி கிடையாது. நான் தான் விதி சொல்றேன். நியூட்ரோ புரோட்டானுக்கு எவனாலும் இது 0 இது வந்து 0வும் இருக்கும், 1வும் இருக்கும். என்னது? 0 இருக்கும், 1 இருக்கும். நீங்க பாருங்க, நீங்க 2 செஞ்சுட்டு 1, 2ன்னு போட்டுக்க. 1, 2 வச்சு 1னுடைய பிளஸ் 2னுடைய மைனஸ் தொட்டீங்கன்னா 0 காட்டும். ம். சராசரி க்ளோஸ்டு இதுல பாத்தீங்கன்னா, பிளஸ் மைனஸ் தொட்டா அது ரீடிங் காட்டும். இல்லையா? இதுல அப்படி இல்ல. 1ன்னு வச்சுக்கிட்டு 1னுடைய பிளஸ் 2னுடைய மைனஸ் தொட்டா 0 காட்டும். அதே 1னுடைய மைனஸ் 1னுடைய பிளஸ் தொட்டா ரீடிங் காட்டும். ம். இப்ப என்ன ஆகி போச்சு? அப்ப 0 அது மட்டும் இல்ல. நீங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து 1 வோல்ட், ஒண்ணு வந்து 1/2 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1/2 வோல்ட் மொத்தமா ஒண்ணு 1 வோல்ட், இன்னொன்னு 1/2 வோல்ட். சரியா? ஆனால் குளோசர் சர்க்யூட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறேன். எல்லாம் ஷார்ட் பண்ணிடுறீங்க. ஷார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, 1 80 காட்டும். உண்மையாலுமே 1 50 தான் இருக்கணும். ஆனா எவ்வளவு காட்டும்? 80 காட்டும். எங்க இருந்து வந்துச்சு? இதுதான் விஞ்ஞானம். 2வது தண்ணிக்குள்ள போட்டு எல்லாம் சாகணும். தண்ணிக்குள்ள போட்டு சாகாது. ஏன்னா, இது எலக்ட்ரான்ல வேலை செய்யறது இல்ல. புரோட்டான்ல வேலை செய்யுது. ம். புரோட்டான் சரி, புரோட்டான் ரிலீஸ் ஆகுறப்ப நியூட்ரன் எங்க தண்ணிக்குள்ள போடும்பொழுது நியூட்ரன் எங்க இருக்கு தெரியுமா? தன் அ நியூட்ரன் எங்க இருந்து எடுக்குது? ஒண்ணா ஆக்ஸிஜன்ல இருந்து எடுத்தாகணும். அல்லது ஹைட்ரஜன் இருக்கிற அந்த டியூட்ரியம் இருக்குது இல்லையா? அதிலிருந்து எடுத்தாகணும். டியூட்ரியம் வந்து நியூட்ரான் ஒண்ணு இருக்கு. ட்ரைட்டியத்துக்கு 2 நியூட்ரான் இருக்குது. அப்ப ஆக மொத்தம் 8, 3, 11 நியூட்ரான அங்கிருந்து என்ன பண்ணிக்கு அப்சார்ப் பண்ணிக்குது கிராஃபைட். ம். இதெல்லாம் என்னுடைய கண்டுபிடிப்பு. இதெல்லாம் உங்களுடைய கண்டுபிடிப்பு. ஆமா. அதுதான் உண்மை. ஏன்னா காத்துல வச்சோம்னா காத்துல இருக்க நைட்ரஜன் வந்துட்டு காத்துல இருக்க நைட்ரஜன் அது காத்துல இருக்க நைட்ரஜன் ஐசோடோப். நைட்ரஜன் 14 ஐசோடோப். ம். அதுக்கு யாரு ட்ரிகர் பண்றான்னு கேட்டீங்கன்னா, காஸ்மிக்ல வர அதான் ட்ரிகர் பண்ணுது. காஸ்மிக்ல வரக்கூடிய ம். ப்ளூ ரே, எக்ஸ் ரே, ஆல்பா ரே, பீட்டா ரே, காமா ரே, நியூட்ரான் ரே வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்குது. காத்துக்குள்ள அடிச்ச உடனேயே நைட்ரஜன போட்டா நைட்ரஜன் ஐசோடோப்பா கன்வெர்ட் ஆயிரும். நைட்ரஜன் நைட்ரஜன் ஐசோடோப்பா கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகுறோட அங்கிருந்து நியூட்ரான் வெளிய தள்ளிட்டே இருக்கும். அங்க நியூட்ரான் எங்க வருதுன்னா, நேரா ஏன்னா 6 புரோட்டான், அடுத்து 7 புரோட்டான். இதுக்கு தான் இன்டராக்ட் ஆகும். 6 புரோட்டான், 7 நியூட்ரான். 6 புரோட்டான் வந்து கார்பன், 7 புரோட்டான் வந்து நைட்ரஜன். ம். இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டர் பேசிக். நாம இத ஒழுங்கு பண்ணிட்டோம்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர் 50 கோடிக்கு போறது வந்து 50,000க்கு குடுத்துடலாம். ஒரு டேப்லெட்ல என்னோட நோக்கமே டேப்லெட் விலையில எத குடுக்கணும்? குவாண்டம் கம்ப்யூட்டர் குடுக்குறேன்ற வேலை. இது எப்பவுமே நான் கற்பனை பண்ணேன். ம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் வேக்கன்சி. நைட்ரஜன் அது கார்பன் வச்சு தான் கண்டுபிடிக்கிறானுங்க. இந்த கார்பன் வந்து காலியானா, நைட்ரஜன் வந்து உட்கார்ந்துக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல கார்பன் காலியாகுது. ஆனால் புரோட்டானை வெளிய தள்ளி விடுது. நியூட்டன் வந்து உட்கார்ந்துக்கு. 2ம் ஒண்ணு தான். அவன் என்ன பண்றான்னா, அது தெரியாம இந்த முண்டங்கள் வந்து தெரியாம உட்கார்ந்துருக்கு அந்த முண்டங்கள். நான் கண்டுபிடிச்சுட்டேன். அடடா! இதான்டா விஷயம் அப்படின்னு. இப்ப அத நோக்கி நகரப் போறாங்க. அதாவது அந்த அந்த நைட்ரஜன வந்து அந்த கிராஃபைட்ல உட்கார வச்சுட்டோம்னா, எதுல உட்கார வச்சுட்டோம்னா, அந்த கிரையோஜெனிக் லேப் தேவையில்ல. கிரையோஜெனிக் லேப் தேவை கிடையாது. உண்மையாலுமே குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு என்ன செலவுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரையோஜெனிக் லேப் தான் பயங்கர செலவு. 24 மணி நேரம் -270 இருக்கணும். நியரஸ்ட்ல -70 கொண்டு போக முடியாது. ஒரு 2200 டிகிரியாவது இருக்கு. -200 இருந்தா தான் அது வேலை செய்யும். இப்ப அத உடைக்கணும்னா, நாம இதுல கொண்டு வந்துரலாம். இதுல கொண்டு வந்துட்டோம்னா கிராஃபைட்ட வந்து நாம கொண்டு வரலாம். யோசனை பண்ணி யோசனை பண்ணி பாரு. அந்த 20 பாயிண்ட் மட்டும் நம்ம குடுத்தா போதும். இன்னும் நீங்க ஏஐல போட்டீங்கன்னா 20 பாயிண்ட் என்ன எக்கச்சக்கமான பாயிண்ட் அது குடுத்துட்டே போகுது. நான் யோசிக்க அது குடுத்துக்கிட்டே இருக்கு. இவ்வளவுதான் அந்த விஷயமே இருக்குது. சரியா? ம். நான் வச்சிர்றேன். என்ன? அ சரிங்க. உயல் என்ன பண்ணுது? நான் 200 பேர் எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து உயல் காட்டு. உயல் காட்டு. முயலா? என்னது? உயல் உயல்னு பேர் வச்சிருக்கேன். உயல். என்ன உயல்? முயலா? கண்ணு திறந்தாச்சு உயல். உயல். ஓ! என்ன வியன் மாரியே இருக்கானே! வியன் மாரியே இருக்குது. என்னய்யா வியன் மாரியே இருக்குது. ஆமா, வியன் தங்கச்சி வியன் மாரி தான் இருக்கும். ஓ! ஆனா 1 1/2 மூஞ்சி வேற மாரி இருக்குது. உங்க அக்கா மூஞ்சி வேற மாரி இருக்குதுய்யா. ம். ஐயா, அது அப்புறம் நீங்க கூடயே இருந்தனால நீங்க வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறீங்க. மத்தவங்க எல்லாம் அப்படி கண்டுபிடிக்கிறீங்க. ஒரே மாரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா. குரல் முதற்கொண்டு ஒரே மாரி தான் இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும். உன்னுடைய குரலும் அக்காவோட குரலுமா? ஆமாங்க. அப்படிதான் நானு கல்லூரி போயிருந்தேனா, அவனுக்கு அந்த விடுமுறை இது குடுக்கணும்னா போயிருந்தேன். இவன் அப்ப வந்து
வந்து எல்லாருமே வந்து யார் அறிவு முறை இருக்குன்னு வந்து பாத்துட்டு போவாங்க. சொன்னாங்க குரல் முதற்கொண்டு ஒரே மாதிரிதான் இருக்கு. அது புதுசா அந்த மாதிரி பாக்குறவங்களுக்கு அது அப்படிதான் இருக்கும். கூட இருக்கிறவங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியுது. மத்தவங்க எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஓஹோ! அப்ப அறிவு சொல்றன் குரலும், இயல் குரலும் 2 ஒரே குரலுங்கிறாங்களா? ஆமா. மெதுவா பேசும்போது அந்த குரல் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓ! அதான் 2 பேரும் ஒட்டுக்கா ஒரு பாட்டு பாடி அனுப்புங்க. ஒரு திருக்குறள்ல ஒரு பாட்டு பாடி அனுப்புங்க. சரியா? சரி அண்ணே. நான் வச்சிர்றேன். நன்றி. சரிங்க. சரி, சரி, சரி.